ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அழுதுட்டு இருக்காங்க அபி. என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் நான் சொத்து பூராத்தையும் எழுதி தரேன் ராகவ் அப்படின்னு சொன்னாலும், ராகவ் சித்தப்பா பேசிவிட்டாங்க இல்லையா கண்டபடி. அப்பா அம்மா எல்லாரும் மனசு வருத்தத்தோடு போனாங்க இல்லையா. அதனால ரொம்ப சோகமாக அப்படியே முகமே வாடி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமே உருவாக போயிட்டுருக்காங்க. ராகவ் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போயிடுறாங்க. போயிட்டு என்ன அபி, ஏன் ஒரு மாதிரியா மன வருத்தத்தோடு இருக்க? இல்லை இங்கே நடந்துச்சு இல்லையா, அதுதான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே. நான் தான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன், அணுவுக்கும் ஆகாசும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீ வருத்தப்படுற? நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனாலும் அப்பா அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா? உங்கள் வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப தான் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பொண்ணு வாழ்க்கைக்காக இதெல்லாம் பார்க்கக்கூடாது அபி. நான் பார்த்தேன்னா தன் தம்பியோட காதல் முக்கியம், அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகத்தான் நான் இவ்வளோ இறங்கி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு உங்களை பற்றி எந்த பயமும் இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் நினச்சா தான் கவலையாக இருக்குது. இங்கே பார், அந்த கவலையெல்லாம் தூரி வாரி போட்டு விடு. நம்ம எப்போவுமே நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் அக்காவுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதை மட்டும் நினை அப்படிங்கிறாங்க. சரிங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. சரி வா, நல்லா பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? நீங்கள் என்னோட சாப்பிட வரீங்களா? ஆமாம் சாப்பிட்லாம். சரி, நான் சாப்பிட போகிறது சின்ன கடையாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் ரோட்டு கடை ஓரத்தில் இருக்கிற கடையெல்லாம் சாப்பிடுவீங்களா? ஏன் ரோட்டோரம் இருக்கிற கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை நீங்கள் பெரிய பெரிய கடையில் சாப்பிடுவீங்க, பரவாயில்லையே. இப்போ இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு பார்ப்போம், உங்கள்கூட சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குவா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ பஜ்ஜி சாப்பிடலாமா? ஓகே சாப்பிட்லாம், மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி போய் கடையை தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிட்றாங்க. ராகவால் திங்க தெரியல, அப்படியே வடிச்சுக்கிறது மேலே பூரா ஒட்டி இருக்கு. அபி பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அபி சிரிக்கிற? இல்லை உங்களுக்கு ஒரு பஜ்ஜி கூட திங்க தெரியல, ஆனால் பெரிய பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிறீங்க, இதுக்கு என்ன இருக்குது? பஜ்ஜி திங்க தெரியாதவ நிர்வகிக்கக்கூடாதுன்னு இருக்கா? பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சு ஆளக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சொல்லுவாங்கல்ல, அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்ட்டு. இருங்க அப்படின்னு துடைக்கிறாங்க ராகவ். இருந்தாலும் ஒன்றுமே போகலை. இருங்க அப்படியே இருக்குது, அந்த பக்கம் தொடங்கி அப்படிங்கிறாங்க. ராகவ் சரியாக துடைக்காதனால டக்குன்னு தன்னோட தலைப்பை எடுத்துட்டு தாவணி தலைப்பை எடுத்து முந்தானை எடுத்து அப்படியே தொடச்சி விடுறாங்க ராகவ் தொடச்சி விட்டோன்னே அபி ஸ்பரிசம் பட்டோன்னே அப்படியே மெய்மறந்து பார்க்குறாங்க. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சொக்கி போயிடறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே சாஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும். தோளில் சாஞ்சு, கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கும் என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும் அபி, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே ஒளிஞ்சிருந்து முரளி பார்க்குறாங்க. இதுகளை பிரிக்கணும் நினச்சா இப்படி பசை போட்டு ஒட்டிக்கிருச்சுங்களே, என்ன பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க முரளி. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விளைவிக்கிறாங்க. அப்படியே தோளில் சாஞ்ச வாக்கில் இருந்தவங்க விளையிடுறாங்க. இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ மாறிட்டீங்க, உண்மையிலே இப்படிலாம் இறங்கி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என் கூட இப்படிலாம் சாப்பிட்றீங்களே, உண்மையிலே உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையாங்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, இதில் என்ன எல்லாரும் சாப்பிட்றதானே, இந்த வாழ்க்கையை நல்லா தான் இருக்குது, இதை நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேன், ஏன் இப்படி நான் இருந்தேன்னு எனக்கே தெரில, இந்த வாழ்க்கையை எனக்கு ரசிக்க கற்றுக் கொடுத்த உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. பரவாயில்ல, அதனால என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஏற்றுக்கத்தானே வேணும் அப்படிங்கிறாங்க ராகவ். உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எதை பிடிச்சிருக்கு? நான் பச்சையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி பச்சையை சொன்னீங்களா, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறாங்க. சரி காதலில் இதெல்லாம் சகஜம் தானே. என்னது காதலா அப்படிங்கிறாரு. இல்லை நட்புன்னு சொல்ல வந்தேன், மாற்றி சொல்லிட்டேனோ காதல்னு அப்படிங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அணு ஆகாஷ் காதலுக்காக அப்படின்னு சொல்லிக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மெய் மறந்து ரசித்து சிரிக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ட்ராக் ஓட போகுது? இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் காதல் வலையில் விழுகத்தான் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், நம்ம கண்டு கழிக்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.